ஒரு பள்ளிக்கூடத்துல போய் படித்தோ இல்லை ஒரு ஆசிரியர்கிட்ட போய் படித்தோ வந்த ஞானத்தால் எழுதிய பாட்டு அல்ல இவை. இது இறைவன் அருளியதுதான், அது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தமிழ் முதல்ல எடுத்தது தமிழ் தான். தமிழ் அப்படியே என்ன என்ன ஒரு வரி, என்ன எதிர்பார்க்காத சொற்கள், கூட்டெழுத்து சொற்கள். எந்த பாட்டு எடுத்தாலும் தாளம் பெசகவே பெசக. நீங்க யாரு பாட்டு எழுதினாலும் எங்கேயாவது முட்டும், இல்லைன்னா இடிக்கும், தாளத்தை தட்டும், களகட்டு தளகட்டும். ஆனா இவருடைய பாடல்ல தாளம் எங்கேயுமே தட்டும். அது மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகள் அப்படியே அது என்ன சொல்றது இல்லை, இறைவனே நீ எழுதப்பா அப்படின்னு என்னை தூண்டி எழுதுனதுன்னா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வள்ளலார் ஒரு பின்பற்றுறதுனா அவருடைய பாடல்களை பாடி பாடி இனிமேல் நம்ம வந்து சன்மார்க்கத்துக்கு வந்தோம்னு சொல்லி இப்போ சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டேன். என்ன கழுத்துல கொண்ட காவி சட்டை போடலே தவிர எல்லாத்தையும் அசைவமெல்லாம் விட்டுட்டு சைவத்துக்கு வந்து இருக்கேன். மன தூய்மை முதல்ல நமக்கு வேண்டியது மன தூய்மை, அப்புறம் உடல் தூய்மை. உடல் அழுக்கப்பட்டாலும் குளிச்சுக்கலாம், ஆனால் மனம் அழுக்கப்பட்டா அது வந்து இறை அருளால் தான் கழுவ முடியும். அதனால மனம் அழுக்கப்படாமல் இருக்கணும்னா வள்ளலாரை பின்பற்றினா மனம் தூய்மையாயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆனா இப்ப எனக்கு ஆயிருக்குன்னா இல்லை, நான் இப்ப நான் வந்திருக்கேன், இன்னொன்னு பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் போயிட்டு விடு இல்லை. அந்த பெருங்கடல், அந்த ஆன்மீகம்ங்கிற பெருங்கடல்ல தூரம் நின்று கரையை பார்க்கறது ஒரு பாக்கியம் கிடைச்சது. தூரம் நின்று கரையை பார்க்கிற பாக்கியம், அதுல இறங்கி குளிக்கிறதுன்றது பெரியது, வேற அது சாதாரணமாக கிடைச்சிடாது. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு என்னை பத்மேந்திரா சுவாமி தான் என்ன அழைச்சிட்டு வந்தாரு. அவர் தான் அடிக்கடி பேசுவார், அவர் தான் இப்படி இருக்கணும்